JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சிறு குறு மருந்து உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகிஸ்தர்களுக்கு மருந்து ஏற்றுமதி மற்றும் ஒழுங்குமுறை இணக்கம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஃபார்மா கனெக்ட் 2026 கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய மருந்தாக்கியல் பட்டதாரிகள் சங்கத்தின் IPGA தமிழ்நாடு கிளை சார்பில் அதன் மாநில தலைவர் அறிவரகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய அரசின் பார்மெக்சில் அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் கே. ராஜாபானு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்திய நிறுவனங்கள் உலகளாவிய தரக்கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், சர்வதேச சந்தையில் தரமான இந்திய மருந்துகளின் ஏற்றுமதியை அதிகரிக்க பார்மெக்சில் அமைப்பு துணை நிற்கும் என உறுதியளித்தார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற இணை மருந்து கட்டுப்பாட்டாளர் டாக்டர் கே. பங்கரூராஜன் திருத்தப்பட்ட GMP விதிமுறைகள் குறித்தும், CDSCO அதிகாரி டாக்டர் கே. நரேந்திரன் ஒழுங்குமுறை ஆவண சமர்ப்பிப்புகள் குறித்தும் விளக்கினர். தர்மபுரி மண்டல அதிகாரி டாக்டர் ஆர். அதியமான் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள், மருந்து தயாரிப்பாளர்கள், விநியோகிஸ்தர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர். பெருநிறுவனங்கள் மட்டுமே மருந்து ஏற்றுமதி செய்ய முடியும் என்ற நிலை மாறி தற்போது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் MSME பெரிய விநியோகிஸ்தர்களும் ஏற்றுமதி சந்தையில் தொழில் முனைவோராக நுழைய முடியும் என்பதை வலியுறுத்தவே இக்கருத்தரங்கம் நடத்தப்பட்டது என்றார். மேலும் அரசின் கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்றி தரமான மருந்துகளை மலிவான விலையில் நாட்டின் அனைத்து மூலைகளுக்கும் கொண்டு சேர்ப்பதே எங்களுடைய முதன்மை நோக்கம். தமிழ்நாட்டிலிருந்து உலகளாவிய மருந்து ஏற்றுமதியை அதிகரிப்பது தனிநபர் பொருளாதாரத்தை மட்டுமின்றி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியையும் மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த சிம்போசியம், அதாவது மருந்துகளை ஏற்றுமதி பண்ணுவது, இந்தியாவிலிருந்து எப்படி ஏற்றுமதி பண்ண வேண்டியது, எப்படி அதை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பது, அண்ட் தென் how to identify the people in other countries for the export where the Pharmaxil people they are helping. அவர்கள் அந்த நாட்டிற்கு சென்று இவர்களையும் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அங்கு வாங்குவர்களையும் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார்கள் இவர்களுக்கு. ஸோ அந்த செமினார் ஹோசூரில் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு இந்த ஃபார்மா கனெக்ட் என்பதை செய்ய வைத்திருக்கிறோம். இங்கு உள்ள மருந்து உற்பத்தியாளர்கள் அதை கலந்த உரையாடி இந்த ஃபார்மெக்சில்ங்கிற ஆர்கனைசேஷன் எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம மேனுஃபேக்சரர்ஸுக்காக எல்லா கண்ட்ரிக்கும் கூட்டின்னு போகிறாங்க. இப்போ கூட அவங்க வியட்நாம் போயிட்டு வந்தாங்க நிறைய இதுக்கு. அதே போல் ஆஃப்ரிக்கா கூட்டின்னு போகிறாங்க. எல்லாமே வெரி சிம்பிள் ஸ்மால் வே ஆஃப் இது. ஒரு 50-60 மேனுஃபேக்சரரை கூட்டின்னு போகிறாங்க. அதனால் இங்கே உள்ள மேனுஃபேக்சரரை கூட்டின்னு போகிறதுக்காக அந்த விழிப்பு உணர்ச்சிக்காக இந்த ஃபார்மா கனெக்டு. அதோடு சேர்த்து நம்ம தரமான மருந்து எப்படி தயாரிக்கிறது, தரமுள்ள மருந்து இருந்தால்தான் வாங்குவார்கள். வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் தரமான மருந்தாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த விழிப்புணர்வு, இந்த சிம்போசியம். இந்திய மருந்தாக்கியல் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக, தமிழ்நாட்டில் உள்ள கிளையின் சார்பாக, மருந்து உற்பத்தியாளர்கள் அதிகமாக உள்ள ஒசூர் மாநகரத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து எப்படி குவாலிட்டி மெடிசின்ஸ் தயாரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த தயாரித்த மருந்துகளை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அவுட் ஆஃப் இந்தியா எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் ஒருத்தரை ஃபார்மாக்சிலினுடைய டைரக்டரை கூப்பிட்டுருந்தோம். இப்போ அவர் ஹைதராபாத்லேருந்து இன்றைக்கி அருமையான ஒரு உரை கொடுத்தாரு. அவர் பேசுனதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது முன்னையெல்லாம் என்னென்னா பெரிய பெரிய கம்பெனி தான் மருந்துகளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது நிலைமை இல்லாமல்
MSME companies, அதாவது ஸ்மால் ஸ்கேல் அண்ட் மீடியம் ஸ்கேல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆல்சோ கேன் எக்ஸ்போர்ட் த ட்ரக். அவங்களும் வந்து மருந்துகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்றதையும், அதே சமயத்தில் நாட் ஓன்லி மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்ல நல்ல பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் த எக்ஸ்போர்ட் மார்க்கெட். அவங்களும் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் என்டர்பிரனர் ஆகலாம் அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு, அதாவது இங்கே இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தோம். அதே சமயத்தில் இப்போ இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் மருந்து தயாரிப்பதில் நிறைய கட்டுப்பாடுகளை கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் நமக்கு வந்து நல்ல தரமான மருந்துகள் கிடைக்கும், மக்களுக்கு தரமான மருந்துகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர் பங்காரராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த மொத்தத்துக்கு ஒரு விழிப்புணர்வு நல்லா பண்ணணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் மிஸ்டர் டாக்டர் அதியமான்னு சொல்லிட்டு அவரு ஒரு நல்ல ஒரு லெக்சர் கொடுத்தாரு. எங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன கேட்டிங்கன்னா, தரமான மருந்துகளை, நல்ல குவாலிட்டி மெடிசின்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் டு கெட் ஈச் அண்ட் எவரி கார்னர் ஆஃப் த கண்ட்ரி. அதுதான் வந்து எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். அதே சமயத்தில் ஈச் அண்ட் எவரி பிளேஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், வேர்ல்டு லெவல்லையும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மெடிசன்ஸ் போகணும். இட் வில் இம்ப்ரூவ் நாட் ஒன்லி த இண்டிவிஜுவல் எக்கனாமிக் growth, it will also improve the country's economical growth. This is our main goal. That's why we have conducted a conference. It is a small conference in Hosur.